கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இந்த கிரீடம் இருக்கணும், அதாவது தங்கத்தில் கிரீடத்தை எடுத்து கொடுப்போம் இவங்க தலையில வச்சா எப்படி இருக்கும், அதுதான் கும்பத்தோடைய நிலைமை. மார்கழி மாதத்தில் லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள், குரு வீட்டுல இவ்வளவு கிரகங்கள், ராஜ வாழ்க்கை, இவ்வளவு நாள் கஷ்டத்துக்கான பலன், ப்ரமோஷன் 200% நடக்கும். மார்கழி முடியறக்குள்ள நடக்கும், ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ள நடக்கும். சொத்துக்கள் கைக்கு வருவது, வெளியூர்ல ஆஃபர் கிடைக்கிறது, வெளிநாட்டுல ஆஃபர் கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் வர்றது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, நிம்மதினா நிம்மதிங்க. அப்பா போதும் நான் சாமி அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் சண்டை போடுறவெல்லாம் வந்து பெரிய ஆளாவே இருந்தான்னு வைங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஒரு எலிட் கிளப்புக்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம். தைரியமா நீங்க ஃபைட் பண்ணலாம், தைரியமா இருக்கலாம், உங்களுக்கு தேவையானது நடந்துட்டே இருக்கும். குரு வேற வக்கரமா உட்கார்ந்து இருக்கான், அசால்ட்டா பண்ணலாம். குழந்தைகளுக்கு பெரிய ப்ரமோஷன், குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆகும், காதல் கைகூடுவது, நல்ல வரன் கிடைப்பது, வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் உத்தியோகம், டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கிற ஆளா இருப்பான், இல்லைன்னா யூஎஸ்ல செட்டில் ஆகக்கூடிய ஆளா இருப்பான், இல்ல கனடால செட்டில் ஆகக்கூடிய ஆளா இருப்பான், அப்பா பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரன் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பட்டாசா இருக்குங்க. கும்பத்துக்கு மட்டும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும், ஒருத்தங்க கூட சின்ன பையன்லாம் கிடையாது, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கப்பு சிப்புன்னு இருக்கும். ராசி லக்னத்துல ராகு இருக்கும்போது நமக்கே தெரியாம தேவையில்லாம வாய் விட்டு பேரை கெடுக்கிற மாதிரி நிலைமை வரும். அதனால கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள் உபயோகிக்கிறது நல்லது. சந்தோஷம் 75, பொருளாதாரம் 100. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும்.